ஆண்டவன் அருள் பெற்று இன்னும் ஜலத்திலே குடி கொண்டிருக்கிறாரே முத்தையன், ஆண்டவன் அருள் பெற்று அவங்க குடும்பம் எல்லாம் எந்த முகமானாலும் தங்க முகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இருந்தாலும் சாமி ஒரு கருத்து, நம்ம தாய் தந்தை இறந்து விட்டாக்க ஒரு கருத்து சொல்லட்டுங்களா? ஒரு தாய் தந்தை இறந்து விட்டார்களாக தாய்க்கு அடுத்தது இன்னொரு தாய் இருக்கிறாங்க. எப்படி என்றால் தாய் மறைந்து விட்டால் கூட கட்டிட்டு வர மனைவி தாயாக நினைக்க வேண்டும். புரியுதுங்களா? தாய்க்கு அடுத்தது தாரம் தாரமாகிறது. தந்தைக்கு யாருனாச்சும் நிகர இருக்காங்களா? நம்ம வீட்டை விட்டு வெளியில் வேலைக்கு சென்றால் நாம ஒரு மாசம் 2 மாசம் அங்கிருந்து வேலையை முடித்து வீட்டுக்கு வந்தால் தாயானவள் மகன் பைசையை ஒவித்தை பார்ப்பாள். கட்டிய மனைவி நம்ம பாக்கிட்ட பாப்பா. பணம் எவ்வளவு சம்பாரிச்சு இருக்கிறானா அதான் பாப்பா. ஆனா தாய் வந்து வைத்தத்தான் பாப்பா. அப்படி இருந்துட்டாலும் தாய்க்கு அடுத்தது தாரம். நம்ம தாரமாகப்பட்டவன் நம்மளுக்கு மனைவியாகப்பட்டவள் நம்மளுக்கு ஒரு தாய். நம்ம தந்தையார் இறந்து விட்டாராக்க நம்மளுக்கு தந்தை யாரும் இருக்காது. இன்னைக்கு சொல்றேன், யாருமே தந்தை மனசை யாரும் நோகடிக்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தந்தைக்கு நம்ம தந்தையை நம்மளை விட்டு மறந்து விட்டார்களாக்க தந்தையை நம்ம பார்க்க முடியாது. தாய் மறந்தா கூட தாய் முகத்தை கூட மனைவி பார்த்து கழிச்சுக்கலாம், தந்தையார் பார்க்க முடியாது. அதனால தந்தையார்களுக்கு யாரா இருந்தாலுமே சரி அவங்களை யாரும் கொடுமைப்படுத்தக்கூடாது. அவங்க நல்லா சீரும் சிறப்படும், அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லபடியா வச்சு வாழணும். அப்படி இருந்தாலும் அதாவது நல்ல தங்காலுக்கும் காசிராஜனுக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? என் உடன்பிறப்புகள் காசிராஜனுக்கும் நல்ல தங்காலுக்கும் நாங்க 7 பாலர்கள்.
ஞானசேகரன், குணசேகரன், சாந்தசேகரன், சத்தியசேகரன், விசித்திரசேகரன், வீரியசேகரன், இப்படி சொல்லக்கூடிய 7 பாலர்கள் பிறந்திட்ட போதிலும் ஆண்டு வரக்கூடிய நாடு காசி நாடு. காசி நாட்டு பொறுப்பில் ஆண்டு வந்தாலும் சாமி காசி நல்லெண்ண மகாராஜனே நல்லெண்ண அனுகிரகத்தாலும் சாமி ஞானசேகரா அப்படி ஞானசேகரன் சொல்றீங்க நண்பா, நாங்கள் 7 பாலர்களை என் தாயானவள் பெற்று இன்று தினமாக பசியும் பட்னியோடு இருக்கின்றோம். ஏனென்றால் என் தாயானவள் என் தந்தையாரை திருமணம் துடி முடித்து 48 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்று தினமாக 12 வருடம் நாட்டில் காசி நாட்டில் மழை மாறிவில்லாமல் நாங்கள் பசையோடு என் தாயை அம்மா 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 என்று பசை பசை என்று ஆவலோடு இந்த பாலர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி என் தாயை சந்திப்பதா இருந்தாலும் என் தம்பி குணசேகரன் அழைத்து வா, இருவர்களும் சென்று என் தாயை பார்த்து எங்களுக்கு பசி என்று என் தாய் இடத்தில் போக வேண்டும். நான் அழைத்ததாக என் தம்பி அழைத்து வா. சிங்களா டபுளா அண்ணனாகப்பட்ட ஞானசேகரனாகப்பட்டவர் தன் தமிழாகப்பட்ட குணசேகரன் அழைக்க குணசேகரன் தர்பார் அவரால் Mala